மலேசியாவில் பிறந்த பல்தேவ் சிங் கனடாவின் முதல் சீக்கிய செனட்டராக நியமிக்கப்பட்டுள்ளார். பணி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் சமூக தலைவருமான பல்தேவ் சிங் நாட்டிற்கு ஒரு முன்மாதிரி என்று செனட்டில் அவர் நியமிக்கப்பட்டதை அறிவிக்கும்போது கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். 58 வயதான பல்தேவ் சிங் தலைப்பாகை அணிந்த சீக்கிய, மலேசிய மற்றும் கனட குடிமகனாக அந்நாட்டின் காவல்துறையில் பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். ஒரு செனட்டராக அனைத்து கனடியர்களின் நலன்களையும் குரல்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு தாம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வளமான மற்றும் சமத்துவமான நாட்டை கட்டியெழுப்ப பாடுபட வேண்டும் என்று அவர் கூறினார். குவாலாலம்பூர் கம்போங் பண்டானில் பிறந்த பல்தேவ் சிங் 1990ஆம் ஆண்டு கனடா காவல்துறையில் இணைந்தார். அவர் சீக்கியர் என்பதால் காவல்துறையில் இணைந்தபோது அவரது தலைமுடியை வெட்டவும், தலைப்பாகையை அகற்றவும், தாடியை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளார். இருப்பினும் அவர் அதனை செய்ய மறுத்துவிட்டார். தலைப்பாகை அணிவதும் தாடி வைத்திருப்பதும் சீக்கியர்களின் மத உரிமைகளின் ஒரு பகுதி என்று அவர் தனது முடிவில் உறுதியாக இருந்தார். கனடியர்களும் அவரை எதிர்த்தனர். காவல்துறை பயிற்சியின் போது அவருக்கு மிரட்டல் அஞ்சல்களும் அச்சுறுத்தல்களும் வந்தன. கனட காவல்துறையில் தலைப்பாகை விலக்கு அளிக்க கோரும் ஒரு மனு உருவாக்கப்பட்டது. பத்திரிகை கருத்துகளால் நிரம்பி வழிந்த அதே வேளையில் ஆயிரக்கணக்கான கையொப்பங்களை அந்த மனு வெற்றிகரமாக சேகரித்தது. இதில் பல்தேவ் சிங் வெற்றி கண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.